குட் மார்னிங் ஆல். இந்த ஃபேஸ்புக் லைவுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேவன் நம் தேவன், அவர் நம்மை விடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் கவலையப்படாதீங்க. எல்லாவற்றிற்கும் வழி உண்டு, தீர்வு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த மார்னிங் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 இதே ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் மார்னிங் லைவ் அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே ஜூமில் காலையில் 5:30 ப்ரேயர் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். புதிதாக இருக்கிறவங்க டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறார், என்ன வைத்திருக்கிறார் அது தெரியும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி மார்னிங் வர்ற ஒவ்வொருத்தங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அ பிளஸட் டே. டைப் பண்ணுங்கள், சூப்பர் டே. ஆமென். வாய்ஸ் கிளியராக இருக்கா? எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்ஸ் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லெட் மீ செக். வாய்ஸ் கிளியராக இருக்கா? ரீட்டா சிஸ்டர் பிளஸ் யூ. நெல்சன் பிரதர், ராதிகா சிஸ்டர் பிளஸ் யூ. சாரா, மல்லிகா பிளஸ் யூ. சபினா சிஸ்டர் பிளஸ் யூ. குமுதா சிஸ்டர் பிளஸ் யூ. சரண்யா, பாலின் பிளஸ் யூ. சூப்பர். சாமுவேல், ஜெய்பால் பிளஸ் யூ. சூப்பர். பிளஸட் டே, சூப்பர் டே அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சூப்பர் டே. ஆமென். குரூப்பில் போடுங்க. குரூப்பில் லெட் மீ சி. வில் ஸ்டார்ட். ஓகே, எல்லோரும் ஜாயின் பண்ணட்டும். நம்ம வில் ஸ்டார்ட் இன் 2 minutes. ஸோ இதை பார்க்குறவங்க கொஞ்சம் நேரம் 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் ஓகே ஜாயின் பண்ணட்டும். ஓகே. ஸோ நான் வீடியோ வாய்ஸ் ஓகே தானே? ஓகே, திருப்பி இதாகலைல்ல? சரி. தேங்க்யூ ஆல். வண்டர்ஃபுல். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளஸட் டே. ஆமென். சூப்பர். ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சொல்லுங்கள். சூப்பர் கிரேட் டே. ஆமென். Thank you all. Janet sister bless you. Kumudha sister bless you. Sabina bless you ma. Wonderful. Maithili sister bless you. Super. எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் டைம்லைனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கிரேட். ரோசி சிஸ்டர் bless you. கவிதா சிஸ்டர் bless you. ஜூலியட் சிஸ்டர் bless you. Wonderful. Salomi bless you. So Johnny brother bless you. Julie Deepa bless you. Wonderful. Veronica sister bless you. Super. ஓகே, குரூப்பில் போடுங்க. ஷேர் பண்ணிங்களா? ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. கிரேட். கிரேசி சிஸ்டர் bless you. சுகந்தி கார்த்திகேயன் bless you sister. ராஜ்குமார் brother bless you. Praise the Lord. Amen. Thank you all. Thank you. Just praise him. எல்லாம் ஜாயின் பண்ணட்டும். வில் ஸ்டார்ட் ப்ரேயிங். ஓகே, கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டர்ஃபுல் டே. ஜஸ்ட் ப்ரைஸ் காட். ஆண்டவருக்கு அப்படியே தேங்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த நாளுக்காக அப்படியே தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. Wow, great time. Wow, super. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எவ்வளோ நல்ல தகப்பன் நம் தகப்பன், எவ்வளோ நல்ல தேவன். அவர் உண்மையுள்ளவராக நம் வாழ்க்கையில் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். ஜஸ்ட் ப்ரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக, இந்த நாளுக்குரிய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உமக்கு நன்றி. We praise you master. We praise you. எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல தேங்க் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி. வாழ்க்கையில் நீர் செய்த எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அதிசயங்கள், அது எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்.
என் வாழ்க்கையே ஒரு அற்புதம் ஆண்டவரே. சொல்லுங்கள், மை லைஃப் இஸ் அ மிராக்கிள், மை லைஃப் இஸ் அ மிராக்கிள். நான் இருப்பதே அற்புதம். இட் இஸ் a miracle, Lord. Thank you, Father. Thank you, Jesus. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே மூடட்டும். Let them be healed. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பலவீனங்கள் மாறட்டும். அவங்க சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் வெளியேறட்டும், வலிகள் வெளியேறட்டும். எஸ் ஃபாதர், எல்லா விதமான இன்ஃப்ளமேஷன்ஸும் ஹீல் ஆகட்டும். இன் ஜீசஸ் நேம், பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். கம்ப்ளீட் ஹீலிங், கம்ப்ளீட் ஹீலிங், கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். தேங்க்யூ ஃபாதர். பரிபூர்ண சுகம் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் இன்றும் சுகமாக்குகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நீர். விடுதலை உண்டாவதாக, குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும், தரித்திர நிலைகள் மாறட்டும். எஸ் ஃபாதர், தரித்திரங்கள் வெளியேறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன்ப்பா. உறவுகளில் சமாதானம் உண்டாகட்டும், உறவுகளில் சமாதானம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த இடத்துல சமாதானம், அவங்க வீட்டிற்குள் சமாதானம், அவங்க எல்லையில் சமாதானம். லெட் யுவர் பீஸ் ரூல். உங்களுடைய சமாதானம் இவர்களை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அனாயிண்டிங். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் க்ளோரியஸ் ப்ரெசன்ஸ். ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. கவர் வித் யுவர் ப்ரெசன்ஸ். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன், எங்களை விட்டு பிரியாத விலகாத மெய்யான தகப்பன் நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உம்முடைய கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகள், புதிய கிருபைகள், புதிய நாட்கள். உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறினதற்காக நன்றி. உங்கள் எல்லையிலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு உண்டாகிறதற்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. We are blessed in you, Lord. We are blessed in you. சகலமும் நன்மைக்கு நேராக எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக நன்றி. நன்மைக்கு நேராக நடக்கிறது ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையை கொண்டு வரும்படி நடக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகிறது. எஸ் ஃபாதர், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாய் இருக்கிறது. எங்கள் எல்லை எங்கும் உடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி. நாங்கள் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்குள்ளே இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறீங்கப்பா. உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். இந்த கிருபைக்காக நன்றி, இந்த நித்திய உடன்படிக்கைக்காக நன்றி, உடைய இரத்தத்தினால் உண்டான இந்த உடன்படிக்கைக்காக நன்றி, இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. உடைய பிள்ளையாக உடைய ஆவியை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தினால் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருத்தருக்குள்ளும் வைத்திருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் பிளஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் எல்லை எங்கும் சமாதானம். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மை ஃபேமிலி இஸ் அ பிளஸட் ஃபேமிலி. டைப் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென், ஆமென்.
அந்த உணர்வில் தாங்க நம்ம இருக்கணும். we need to be in that consciousness. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் எதர்ச்சியாக நீங்கள் மார்னிங் என்னடா லைவ் பார்க்கலாம், நான் சொல்கிறேன், இன் கிரைஸ்ட் யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்கள் தானாக மாறுகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. when you know who you are, நாம் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கோன்னு தெரிய நம் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆமென். சூப்பர் சூப்பர். பிளஸ் யூ சாந்தியான் சிஸ்டர், பிளஸ் யூ ஃபாத்திமா சிஸ்டர், பிளஸ் யூ பன்னீர் பிரதர், பிளஸ் யூ போடுங்க பார்க்கலாம். மை ஃபேமிலி இஸ் அ பிளஸட் ஃபேமிலி. எல்லோரும் டைப் பண்ணுங்கள். எஸ் குமுதா சிஸ்டர், எஸ் எஸ், மை ஃபேமிலி இஸ் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். ஆமென் ஆமென். ஸோ புதிதாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நீங்கள் எவ்ரிடே மார்னிங் இந்தியன் டைம், ஸோ இந்திய நேரப்படி காலையில் 5:30 மணிக்கு லைவ் ப்ரேயர். ஏன்னா அந்த லைவாக மார்னிங் அட்டன் பண்ணுறது நிஜமாக சொல்கிறேன், இட்ஸ் ஒண்டர்ஃபுல். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சபையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையும் அதை நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் போது தெரியும், அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையே மாற்றுகிற ப்ரோக்ராமாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. புதிதாக இருக்கிறவங்க நம்ம இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து எப்போ லைவ், ஜூம் மீட் எப்போ, இது எல்லாமே அதில் லிங்க் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ யூடியூப் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே நிறைய வீடியோஸ் இருக்குது, டீச்சிங்ஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா டீச்சிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ எங்களோட நீங்கள் இணைந்து இருக்கலாம். ஓகே, தொடர்ந்து ஜேர்னி பண்ணலாம். ஸோ நாளைக்கு காலையிலையும், இப்போ நான் வந்து ஃப்ரைடே, ஓகேயா, ஸோ சாட்டர்டே சண்டே இதே மார்னிங் 5:30க்கு ஃபேஸ்புக்கில் இல்லை, ஜூமில். ஓகே ஓகே, சொல்லுங்கள் ஜூம், சொல்லுங்கள் நாளைக்கு ஜூம். ஓகே, சாட்டர்டே சண்டே வந்து ஜூமில் தான் பர்சனல் மீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என் கூட ஜேர்னி பண்ணணும் பிரதர், நான் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கணும், உங்கள் டீச்சிங்ஸ் கேட்கணும், நான் இந்த ஃபெலோஷிப்போடு இருக்கணும், நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன். யாராவது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? எங்கள் கூட இது ஒரு குடும்பம், இட்ஸ் நாட் அ ஆர்கனைசேஷன். நான் வந்து இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து இருக்கிற ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் நம்மளுடைய அப்பாவின் பிள்ளைகள். ஸோ நீங்கள் தனியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இந்த லிங்கில் குரூப்புக்குள்ளே வாங்க. ஸோ நாளைக்கு காலையில் 5:30க்கு நான் உங்களை புதுசாக யாராவது இருக்கீங்கன்னா உங்களை நான் மீட் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஸோ 5:30க்கு நமக்கு ஜூமில் இதே மாதிரி மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர் இருக்கும். கிட்டத்தட்ட 6:30 வரைக்கும் கூட போகும், 1 மணி நேரம். ஸோ இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் டெஸ்டிமனி ஷேர் பண்ணலாம், ஸோ என்னோட பேசலாம், தொடர்ந்து கனெக்டடாக இருக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே ஃபெலோஷிப் மீட்டிங்காக ஜூமில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு விஷயம். ஓகே, நேற்று எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லுங்கள், ரெடி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்போ தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஒரு 3 வசனம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 வேர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக, ஆனால் வாழ்க்கையே திருப்பி போடுகிற, மாற்றுகிற மிகப்பெரிய ஒரு சுவிசேஷம். ஆமென். இட்ஸ் அ காஸ்பல். சொல்லுங்கள், காஸ்பல். ஆமென். ரெடி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுறீங்களா? இஃப் யூ நியூ, ஐ எம் நியூன்னு போடுங்க, டைப் பண்ணுங்கள். ரெடி. முனுசாமி, வல்சா சிஸ்டர், ரவி தயாளன், பிளஸ் யூ. கேத்ரின் சிஸ்டர், எஸ் ரெடி. சித்ரா சிஸ்டர், எஸ் ரெடி. வாவ், தேங்க்யூ, சூப்பர். பிந்து சிஸ்டர் ரெடி. ஓகே சரி. இப்போ நான் என்ன சொன்னேன்? சுவிசேஷம், ரைட்? சொல்லுங்கள், திஸ் காஸ்பல். எல்லோரும் டைப் பண்ணுங்கள். இந்த சுவிசேஷம். டைப் பண்ண முடியாதவங்க இது ஏன் தெரியுமா? நான் சில வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லணும். டைப் பண்ணுங்கன்னா டைப் பண்ண முடிந்தவர்கள். சிலருக்கு வந்து பிரதர் எனக்கு டைப்பிங்லாம் வராது, நான் வந்து உட்காந்து அப்படி கேட்குறேன்னா நோ ப்ராப்ளம், கேளுங்க. நான் சொல்லும்போது உங்கள் வாயில் என்ன பண்ணணும்? சொல்லணும், அறிக்கை பண்ணணும். நான் சொல்லும்போது அதை நீங்கள் உணரணும். அப்போ தான் யூ வில் கெட் கனெக்ட் வித் தி காஸ்பல், ரைட்? சொல்லுங்கள், திஸ் காஸ்பல். ஓகே, உமா, ஐ எம் நியூ. ஓகே, உமாவா உங்கள் பேர்? ஓகே, நியூ. சூப்பர். எல்லாம் ரெடியா? சொல்லி போடுங்க, திஸ் காஸ்பல். இந்த சுவிசேஷம். ஆமாம். என்ன பிரதர், அது என்ன இந்த சுவிசேஷம்? அது என்ன இந்த சுவிசேஷம்? சுவிசேஷம் சொல்ல வேண்டியதானே? அது என்ன இந்த சுவிசேஷம்? வாட் யூ மீன் பை திஸ் காஸ்பல்?
What do you mean by this gospel? இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன? அதுதான் நமக்கு தெரியணும். இந்த சுவிசேஷம், this gospel அப்படின்னா என்ன? வசனம் பார்க்கலாமா? வசனத்துல இருந்து போகலாமா? எபேசியர் எடுத்துக்கோங்க. எபேசியர், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிருபம் எல்லாமே பிடிக்கும். எபேசியர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒவ்வொரு சாப்டருமே ரகசியங்கள், நிறைய விஷயம் ஆவியானவர் அப்படியே அடக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம். யாராவது இங்கிலீஷில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verse 7 சொல்லுங்கள். 3:7. எபேசியர் 3:7. எபேசியர் 3:7 சொல்லுங்கள். எஸ் லாவண்யா சிஸ்டர், bless you. பெலோமெனா, bless you. அஜய் வின்சி, bless you. நியூவா நீங்கள். ஷாமலா, ஓகே உங்கள் நேம் ஷாமலா, ஓகே சரி. இந்த சுவிசேஷம் எங்கே போட்டிருக்கு பார்க்கலாமா? எபேசியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, பவுல் எழுதுறாரு. கவனமா கேளுங்க. பவுல் சொல்றாரு எபேசு சபைக்கு, எப்பா தேவனுடைய பலத்த சத்துவம், அவருடைய வல்லமையினால் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரம். எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பவுல் எழுதுறாரு. பாருங்க, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னுடைய கடந்த வாழ்க்கை குறித்து தெரியும், ஏன்னா பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். பவுல் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு கிஃப்டா என்னை ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஃபார் திஸ் காஸ்பல். திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்திற்கு என்னை ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறார். பவுல் தான் சொல்கிறாரு. அதில் நல்லா பாருங்கள், உங்கள் பைபிளில் வேதத்தில் அதை நீங்கள் பாருங்கள். ஒரு பென் இருந்தால் அதை கோடிடுங்க, லைன் போடுங்க. என்ன போடணும்னா, இந்த சுவிசேஷம் அதில் இருக்கு பாருங்கள், திஸ் காஸ்பல். அப்போ என்ன காஸ்பல்? ஏன் பவுல் இந்த சுவிசேஷம்னு சொல்கிறாரு? அந்த காலத்தில் பவுல் வாழ்ந்த சூழ்நிலையில் அப்போ தான் காஸ்பல் பெருகி கொண்டு இருக்கு, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது, இயேசுவை எல்லாரும் அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் சுவிசேஷம் என்கிற பெயரில் நிறைய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. நிறைய தவறான காரியங்களை மக்களுக்கு போதித்து கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அப்போ பவுல் சொல்லுகிற பிரசங்கம், பவுல் பேசுகிற காரியம் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாரே, இவர் பேசுறது மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, எப்பா நான் உங்களுக்கு ஒன்று பிரசங்கம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த சுவிசேஷத்திற்கு தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேனே தவிர வேற ஏதோ இல்லை. ஃபார் திஸ் காஸ்பல் I became the servant. நான் ஊழியக்காரனானேன். சரி, என்ன பிரதர் காஸ்பல்? அப்படி என்ன இந்த சுவிசேஷம்? சரி வாங்க மேலே போகலாமா? எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் வாசிக்கணும். நீங்களே வாசிங்க, இல்லைன்னா கேளுங்க. அப்படியே இப்போ இவர் சொல்கிறாருன்னா அப்போ எதையோ சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா? அப்படியே எபேசியர் 3வது அதிகாரத்திலிருந்து அப்படியே வாசிப்போம். 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து verse 3, 4, 5, 6 இந்த 4 வசனத்தை தான் இந்த சுவிசேஷம்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? 3, 4, 5, 6 எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 3, 4, 5, 6 சொல்லுங்க. 3, 4, 5, 6 டைப் பண்ணுங்க. 3, 4, 5, 6. முனிசாமி, I will pray for you, don't worry. Bless you sister, brother, bless you. சொல்லுங்க. 3, 4, 5, 6 எபிஷியன்ஸ் 3rd chapter 3, 4, 5, 6 இதுதான் திஸ் காஸ்பல். இதுதான் திஸ் காஸ்பல். வாசிக்கலாமா? எல்லாம் டைப் பண்ணுங்க. 3, 4, 5, 6 வாசிக்கிறேன். அது என்னவெனில் பவுல் சொல்றாரு, அது என்னன்னா நான் உங்களுக்கு பவுல் சொன்னது தாங்க சொல்றேன்.
அவர் சொல்றாரு, அது என்னன்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? இப்போ நான் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு, என்ன பிரதர் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க, அதில் சுதந்திரன்னு போட்டிருக்கு, சரீரம்னு போட்டிருக்கு, உடன் பங்காளின்னு போட்டிருக்கு, இதெல்லாம் என்ன, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பவுல் சொல்கிறாரு, ஏன்னா பவுல் வந்து பாருங்கள், அவர் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவர். அவங்க யூதர்கள் அப்போல்லாம் அவங்க நினச்சிக்கிட்டாங்க கடவுள் அவங்கள தான் விடுதலை பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு தான் ரட்சிப்பு இருக்குது, அப்போது மற்றவங்க யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அப்போ பவுல் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாருக்குமே சுவிசேஷம், எல்லாரையுமே நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பவுல் சொல்கிறாரு, எப்பா நம்ம தேவன் இருக்கார்ல, தேவன் அவர் எல்லாரையும் சமமாக அவருக்குள்ளே வச்சிருக்கிறார்ப்பா. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவது சொல்கிறாரு, சுதந்திரவாளி, தேவனுடைய சுதந்திரவாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக கேளுங்க. தேவன் நம்மளுடைய அப்பா. ஒரு அப்பாவுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை தன் பிள்ளைகள் அனுபவிப்பது அவர்களுடைய சுதந்திரம். கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா பேருங்க, உங்களுக்கு பல கோடி ரூபா சொத்து இருக்கு. யாரெல்லாம் ஆமேன் போடுறீங்க? நான் சொன்ன உடனே இதெல்லாம் என்ன பண்ணோம், உடனே ஏமேன் பிரதர் போடணும்ல. பாருங்கள், இது கூட ப்ராஃபிட்டிக்காக வரும்ல. பல கோடி சொத்துகள் உங்களுக்கு இருக்குங்கிற, எங்க பிரதர் இருக்கு, ஆமேன் போடுங்க. யாரெல்லாம் ஆமேன் போடுறீங்கன்னு பார்க்கல. சரி, இப்போது உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு அது சுதந்திரமா இல்லையா? அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க தானே வாரிசு. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்துக்கள் மேலே, உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேலே அவங்களுக்கு 100% என்ன இருக்கு? உரிமை இருக்கு. கரெக்டா? பவுல் சொல்றாரு, எப்பா இந்த வானம் பூமி எல்லாம் அவருடையது, சகலமும் தேவனுடையது, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம அவர் சுதந்திரவாளி. தட் மீன்ஸ் நீ பிச்சைக்கார இல்லடா, நீ ஒரு புழு கிடையாதுடா, நீ ஒரு பூச்சி கிடையாதுடா, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடையது எல்லாமே உன்னுடையது. நீ இதுக்கு போராடணும் கிடையாது. நீ அழுது புலம்பி கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. You no need to beg for your inheritance. ஏன் உங்கள் பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க எங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்க, உங்கள் முன்னாடி முழங்கால் போட்டு கதறி அழுது, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தாங்கப்பா, சாப்பாடு தாங்கம்மா அப்படின்னு கேட்க விடுவீங்களா? சொல்லுங்கள், விடுவீங்களா? விடுவேன்னா எஸ்ன்னு போடுங்க. விட மாட்டேன் பிரதர், என் பிள்ளை அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அவனுக்காக உணவை ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்போ நிறைய பேர், நீங்கள் ஒரு சிலர்லாம் இன்றைக்கி காலையில், பிரதர் நீங்கள் வர பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் சமையல் பண்ணுற வேலை இருக்குது, சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ரைட்? இல்லை இன்றைக்கி என்ன பண்ணணும்லாம் உங்கள் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க. யாரெல்லாம் ரெடி? ஆமாம் பிரதர்னு சொல்கிறீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை நம்ம கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, தங்கம் என்னுடையது, வைடூரியம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, என் பிள்ளைங்க உங்களுடையது. அதை தான் பவுல் சொல்றாரு, எப்பா நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷம், திஸ் இஸ் த காஸ்பல், திஸ் இஸ் த காஸ்பல். அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் இப்போ எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்கல்ல, நீங்கள் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோமா, தேவனுடைய உடம்பா இருக்கிறோமா? யோசிங்க.
தேவனுடைய உடம்பாக சரீரமாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு ஒன்னா இருக்கிறோம்னு அர்த்தம். You are not separate from God, you are one with God. சொல்லுங்க, I am not separated from God, I am one with my creator, my father, my God. நான் என்னை படைத்த தேவனோடு ஒன்றா இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். I and my father are one. இப்போ பவுல் சொல்றாரு, இதுதான் ரகசியம், இதுதான் சுவிசேஷம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்குள் ஒன்னா இருக்கிறோம். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Do you believe this gospel? இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்திற்குத்தான் ஊழியக்காரனாக இருக்கிறோம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காஸ்பல். நீ இயேசுவை ஏற்றுக்கல, நரதுக்கு போயிடுவோம், உன்னை சுட்டு பொறிச்சிருவாரு, தீச்சட்டியில் போட்டுருவாரு. ஏங்க அதை விடுங்க, அந்த சப்ஜெக்டே வேணாம். ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பவுல் எழுதுறாரு, வேதத்தில் போட்டிருக்கேன், நாம் அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய ஒரே சரீரமாக இருக்கிறோம். we are one with that body, we are one with God. சொல்லுங்க, I am one with my father God. டைப் பண்ணுங்க. டைப் பண்ண முடியாதவங்க, பிரதர் ரொம்ப வாயில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னை படைத்த தேவனோடு ஒன்றா இருக்கிறேன், அவர் சரீரமாக இருக்கேன். I am in him, he is in me. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். I am one with my father. Wow, this is the gospel. இததான் பவுல் சொல்றாரு சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம், இது ரகசியம். வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்தது, ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய். இப்போ புதிதாக இருக்கவங்களுக்கு வசனம் என்னன்னு சொல்லிடுறேன். எபேசியர் 3வது அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 3 சொல்லுங்க. 3 டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எபிசியன்ஸ் 3 மறந்துடவே கூடாது, அதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உடன் சுதந்திரவாளி, ஒரே சரீரம். மூணாவது என்ன அவர் சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்கிற இந்த ரகசியத்தை. நீங்க பாருங்க, கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது? எப்பா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரி, வாக்குத்தத்தம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் இன்னைக்கு என்ன கொடுக்க மாட்டார். இப்போ கூட நிறைய பேர் நீங்கள் நினச்சிருக்கலாம், காலையில் இன்றைய வாக்குத்தத்தம் என்ன பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டுடே மன்னா, இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன? இன்னைக்கு டெய்லி வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுவாரா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, இந்த வாக்குத்தத்தம்லாம் இல்லை, ப்ராமிஸ்லாம் இல்லை, அதெல்லாம் நிறைவேறிடுச்சு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நீங்கள் கதறி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தால் போதும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் வரும், என்ன பிரதர் அப்படி வாக்குத்தத்தத்துக்காக அப்போ நம்ம ப்ராமிஸ்க்காக ஜெபிக்க கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை ப்ராமிஸ்? ஒன்று நடக்கலை, அது நடக்கும்னு சொல்லுகிறது தான் வாக்குத்தத்தம், இல்லையா? இன்னும் நடக்கலை, ஆனால் இது நடக்கும் அப்படின்னு சொல்றது வாக்குத்தத்தம். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஒன்று சொல்றாங்க, இங்கே பாருங்க, எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டில், சும்மாங்க நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம ஆளுகை செய்கிற ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் 10,000 ரூபாய் போடுகிறோம். என்ன சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போடுவோம் 10,000 rupees எவ்ரி ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். இது என்னது சொல்லுங்க? இது என்னது? வாக்குத்தத்தம். சொல்லுங்க, வாக்குத்தத்தம். ப்ராமிஸ். டைப் பண்ணுங்க, ப்ராமிஸ். உங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்றது வாக்குத்தத்தம். அப்போ கவர்மெண்ட் சொல்லுது, உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய், 10,000 நாங்கள் போட போகிறோம். அப்போ நம்மளும் இருக்கோம், சொல்லியிருக்காங்க, போடுவாங்க. ஸோ இது வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னும் அவங்க போடலை,
போடுவேன் தான் சொல்லி இருக்கிறாங்க, ரைட்? இது வாக்குத்தத்தம். ஆனா ஒரு நாள் வருது, இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இப்ப உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் சொல்லி இருக்கிறாங்க, ஜான்வரி மந்த் நாங்க 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ மே மந்த் 5 மாசம் கழிச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர், GO. எல்லாருடைய இந்த நம்ம ப்ரூஃப் வச்சிருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சைன் பண்ணி சீல் போட்டுட்டாங்க, ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க, மே மாதம் அதை கொடுத்துட்டாங்க, வழங்கப்பட்டுடுது. சரி, இப்போ செப்டம்பர் மாதம் நீங்க இந்த மே மாதம் எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஆர்டர் போட்டாச்சு, பேங்க் அக்கௌண்ட்ல போய் நீங்க போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியல, நீங்க அதை நியூஸே பார்க்கல. இப்போ நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, ஐயோ ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் பண்ணினது இன்னும் அவங்க செய்யலையே. ஸோ என்ன பண்ணுவோம் நம்மலாம், அது தெரியலனா வாக்குத்தத்தம் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, செய்வீங்களா 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 இப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், நம்ம கவர்மெண்ட்டை பற்றி கேட்போம். அப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், ஏங்க மே மாதமே கொடுத்துட்டாருங்க. அப்படியா? ஐயோ எனக்கு தெரியாதே, மே மாதமே கொடுத்தாச்சா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆவீங்க பார்த்தீங்களா? அதுதான் பவுல் சொல்கிறாரு, எப்பா இந்த சுவிசேஷம் என்னன்னா, வாக்குத்தத்தம்னு பழைய உடன்படிக்கையில ஏங்கி தவித்த நாட்கள் அல்ல. இயேசு சிலுவையிலே செய்து, சிலுவையிலே நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்து பலியாக மாறி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் பொழுது ஒட்டுமொத்த அத்தனை பேரையும் அவரோடு கூட எழுப்பி அவருக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இப்ப இருக்கிறோம். அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க ஆபிரகாம் போல, ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள் போல வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது, நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க. இப்ப நம்ம என்ன வேலைனா, அதை சுதந்தரிக்கணுமே தவிர, அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதை விசுவாசிக்கணுமே தவிர, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இதை தரீங்களா தரமாட்டீங்களா, எனக்கு சுகத்தை தருவீங்களா தரமாட்டீங்களா, எனக்கு கடனை அடைப்பீங்களா அடைக்க மாட்டீங்களா இப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடாதீங்க. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுதான் சுவிசேஷம். இட் இஸ் finished. பவுல் சொல்றாரு, இதுதான்ப்பா சுவிசேஷம், இதை தான் நான் சொல்றதுக்கு என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கஞ்சிங்க கதருங்கன்னு இல்லை. நீங்க முழங்காலில் ஜெபம் பண்ணலாம், தவறு இல்லை. இட் ஷோஸ் த லவ். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்மை வருத்திக்கிறது நம்மளுடைய அன்பை காட்டுகிறதை தவிர, நம்ம செய்யறதுனால தான் அவர் உடனே மனம் இறங்கி ஆஹா நீ வந்து இப்படியெல்லாம் பண்றியான்னு சொல்லி அப்படி இல்லைங்க. நீ புரிந்து கொள்ளணும், அவருடைய அன்பு மகா கிருபை, அது மகா இரக்கங்கள். இட் இஸ் an unconditional love. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம் மீது காட்டுகிற அன்பு அவருடைய அன்பு. அவர் சொல்றாரு, உங்களை உடன் சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு, ஒரே சரீரமாக இருக்கிறீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கொரிந்து சபைக்கு எழுதியிருப்பாரு, எல்லாம் ஆமன் இருக்குப்பா, ஆமேன் இருக்கு. ஆமா, நீங்க யோசிக்கலாம், பிரதர் இது என்ன அப்போ முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் இதை சொல்லலையா, இது என்ன இப்போ மட்டும் இது ரகசியம்னு ஏன் சொல்றோம்? பவுல் சொல்றாரு, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு, இதை பற்றி கொஞ்சம் எழுதியிருந்தேன், இப்போ நான் கொஞ்சம் சொல்கிறேன். 5வது வசனம், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பவுல் சொல்கிறாரு, நான் எழுதுகிற சில விஷயத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எனக்கு எப்படி அந்த ரகசியத்தை குறித்து அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரகசியம் இப்போ நான் சொல்கிறேன்ல, பவுல் சொல்கிறாரு, நான் சொன்னேன் எல்லாமே உங்களுடைய தான், எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறி இருக்கு, நீங்கள் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படின்னு சொல்கிறத பவுல் சொல்கிறாரு. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சொல்றாரு,
இப்போ நான் ரகசியம் சொல்கிறேன். என்ன ரகசியம்? நீ அழுது புலம்பி கதற வேணாம். நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய சரீரமாக இருக்கிற. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிருக்குதுப்பா. இது ரகசியம், முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்போ அவருடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ரகசியம் வெளியரங்கமாக இருக்கிறது. த சீக்ரெட் ரிவீல்ட். சொல்லுங்க, சீக்ரெட் ரிவீல்ட். அதை தான் சொல்றார் பவுல். திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறேன், இதுதான் உங்கள் சுவிசேஷம். பிரதர், எனக்கு கடன் பிரச்சனை அவ்வளவு இருக்கே. உங்களுக்கு சுவிசேஷம் என்ன தெரியுமா? உங்கள் கடனை எல்லாம் இயேசு அடைத்திருக்கிறார். நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சமாதானத்திலேயே நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயேசு அதை எல்லாத்தையும் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். சொல்லுங்க, ஐ பிலீவ். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? டைப் பண்ணுங்க, ஐ பிலீவ் வித் திஸ் காஸ்பல். ஐ பிலீவ் சொல்லுங்களேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மார்னிங் ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மண்டே மறுபடியும் ஃபேஸ்புக் பேஜில் லைவ் வந்து திங்கட்கிழமை காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு மார்னிங் 5:30 ஜூமில். யாரெல்லாம் வர போகிறீங்க ஜூமில்? ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஃபேமிலிஸ் இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் 5:30க்கு. நாளைக்கு நிறைய விஷயங்களை இதோட கண்டினியூஷன் நான் பேச போகிறேன். நீங்களும் என் கூட பேசலாம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷம் பிடிச்சிருக்கு? அவர் சொல்ல திஸ் காஸ்பல். அதனால தான் தைரியமாக சொல்லலாம், நான் தேவனோடு ஒன்றா இருக்கிறேன். என் தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் புலம்ப வேண்டியதில்லை, நான் கலங்க வேண்டியதில்லை. எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார். நான் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். இதை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. ஜஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் பிளெஸ்ட். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்கள், அது அப்படியே மாறுகிறதை பார்ப்பீங்க. தேவன் உங்களை வழி நடத்துகிறதை அனுபவிப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த ரகசியம் வெளிப்படட்டும். அவங்க அனாதைகள் அல்ல, தனிமையானவர் அல்லங்க. நீங்கள் எனக்கு யாருமே இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அப்படி இல்லை சொல்கிறார். நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன், ஒரு அம்மாவாக இருக்கிறேன், உடன் உன்னோட சகோதரனாக நான் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. நீ கவலைப்படாத, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா சிலுவையில் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். நான் அழிக்க வரவில்லை, நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார். ஜீசஸ் said, I come to save you, I come to deliver you. நான் உன்னை விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம். அவருடைய அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. மனுஷருக்கு பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நானோடு கூட இருக்கிறேன், இருப்பேன் அல்ல, இருக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தேவன் நம் தகப்பன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ஜஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் பிளெஸ்ட். எல்லாரும் டைப் பண்ணுங்க, ஐ ஆம் பிளெஸ்ட், மை ஃபேமிலி இஸ் பிளெஸ்ட். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, நான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், நான் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். So bless you, bless you, bless you. Thank you so much. So wonderful, blessed day. So நாளை காலையில் 5:30க்கு ஜூமில், சாட்டர்டே சண்டே ஜூமில் மார்னிங் 5:30 லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே இருக்கும், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. Everything is in control of God. உங்கள் சூழ்நிலை எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கு. Amen. Amen. So thank you. Bless you. Bye, 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 bye.